அனைவருக்கும் வணக்கம். ராம்சேட் பேசுகிறேன். சமீபத்தில் பழைய பாடல்களை பற்றியும் அதில் இருக்கின்ற இனிமையை பற்றியும் பேசி வருகிறேன். இன்று 2 பாடல்களை தேர்வு செய்திருக்கிறேன். ஒன்று குங்குமம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சிவாஜி, சாரதா சினிமாவில் நடித்தவர்கள். அந்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். எப்போது கேட்டாலும் சுவை குன்றாமல் இருக்கின்ற அந்த பாடல். கவிஞர் காமு ஷெரீஃப் என்று ஒருவர் அதை எழுதியிருக்கிறார். சௌந்தரராஜன், சுசிலா பாடியிருக்கிறார்கள். தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற மனமென்று ஒன்று, தாங்காத இனமென்று ஒன்று, தந்தாயினி என்னை கண்டு, தூங்காத கண்ணென்று ஒன்று. அடுத்த ஸ்டான்ஸாவை இந்த கதாநாயகன் ஆரம்பிக்கிறாரு. சிவாஜியை ஒரு ப்ரொஃபைல் ஷாட்டில் இருந்து அதை எடுப்பாங்க. அப்புறம் சிவாஜி மெதுவாக திரும்புவார். அந்த பாடல் வரிகள் மிகவும் அருமையான வரிகள். முற்றாத இரவொன்றில் நான் பாட, முடியாத கதை ஒன்று நீ பேச, உற்றாரும் காணாமல் உயிர் ஒன்று சேர்ந்தாட, உண்டாகும் சுவையென்று ஒன்று, உற்றாரும் காணாமல் உயிர் ஒன்று சேர்ந்தாட, உண்டாகும் சுவையென்று ஒன்று, தூங்காத கண்ணென்று ஒன்று. அதுக்கு அடுத்தது அருமையாக எழுதியிருப்பார் ஷெரீஃப். யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் இல்லாது, யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் இல்லாது, தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாடி நாம் காணும் உலகென்று ஒன்று, தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாடி நாம் காணும் உலகென்று ஒன்று, தூங்காத கண்ணென்று ஒன்று. இந்த பாட்டு வாழ்க்கையில் எத்தனை முறை கேட்டார். அந்த இனிமை குன்றாமல் இன்று வரை இருக்கிறது. இதை காளிதாசன், ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர், அவர் தான் சொல்லுவார், செப்பரேஷன் இஸ் மோர் பொயட்டிக் தேன் யூனியன் என்பார். பிரிவு இணைப்பை விட சுவையானது என்று. அது இந்த பாடலில் தெரியும். இந்த பாடல் சிவாஜி, சாரதா ஒரு பேரலல் ஷாட் எடுத்து அந்த பாடல் டியூரேஷனில் 2 பேரும் தனித்தனியாக பாடுவாங்க, பிரிச்சே பாடுவாங்க. அதில் இருக்கின்ற இனிமை ரொம்ப அருமையான பாடல். இன்னொரு பாடல் நான் மிகவும் ரசித்த பாடல், என்னுடனேயே இருந்து வருகின்ற ஒரு பாடல். ஆடிப்பெருக்குன்னு ஒரு சினிமா. அதில் ஜெமினி சரோஜாதேவி பாடியது. ஒரு சிம்பிள் செட்டு, ஒரு மாடி, புறச்சுவரில் ஒரு ஏணி சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும். அதில் கதாநாயகி சாஞ்சி நிற்பார். அது பாடல் ஆடிப்பெருக்கில் ஏஎம் ராஜா, சுசிலா பாடியது. சந்தானங்கிற ஒரு கவிஞர் ஏற்றது அந்த பாட்டு. ரொம்ப நல்லா இருக்கும். தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா, நல்இரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையில்
மயிலே இனிமை காண முடியுமா? அடுத்த ஸ்டான்ஸா. துணை இல்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? ரொம்ப ப்ராக்டிக்கலான வரி. துணை இல்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் சுகம் வருமா? மனம் இருந்தால் போதுமா? வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திடுமா? தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? ஒவ்வொன்றும் ரொம்ப மீனிங்ஃபுல் லைன்ஸ். பேசிக்கலி ஐ எம் நாட் ஏ சிங்கர். என்னுடைய நினைவை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்த வரி வரும். மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. மனம் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? இது என்ன மாதிரி நிறைய லைக் மைண்டட் பீப்புளுக்கு இந்த பாடல் ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். ஒரு காலத்தில் சிலான் ரேடியோவில் இதை அடிக்கடி போடுவாங்க. பனிமலையில் தவம் புரியும் மாமுனியும் கொடிப்படையுடனே வரும். பனிமலையில் தவம் புரியும் மாமுனியும் கொடிப்படையுடனே வலம் வரும் காவலனும். வார்த்தை அந்த இடத்துல கொஞ்சம் கேப் போடுது. கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும். கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும். இந்த அவனி எங்கும் போற்றும் ஆண்டவனாலும் தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? அப்படின்னு அப்படியே லோ பேஸில் இறங்கி வருவது அந்த பாடல். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நூற்றாண்டுகள் தாண்டி நிற்கின்ற இனிமையான பாடல். அதாவது ஷெல்லி ஒரு இங்கிலீஷ் பாய்ட், அவன் ஒரு இடத்துல சொல்கிறான், loneliness as a driving force that compels us to seek loveங்கிறான் ஷெல்லி. அவன் தொடர்ந்து சொல்கிறான், ஷெல்லி believed that human beings secretly suffer from inner emptiness அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறான் ஷெல்லி. அது மூலமாக தான் we can fill the voidங்கிறான். காதல் இல்லாமல் தனிமையில் பேசிக்கலி ஹியூமன் பீயிங்கால் இருக்க முடியாது. அந்த தனிமை அவன் இந்த இனிமையான உலகத்திற்கு இழுத்துச் செல்கிறது என்பது ஷெல்லியின் கூற்று. இது மாதிரி எவ்வளவோ பாடல்கள், டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்குது. நமக்கு நேரமும் காலமும் அதற்கு அனுசரணையாக வந்தால் எல்லோருடைய நேரத்தையும் கருதி கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் என்று நினைத்து இன்று இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.